ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். சித்ரா பௌர்ணமி வழிபாடு எந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? மே 11 8:48 இரவுலேருந்து அடுத்த நாள் மே 12 நைட்டு 10:44 வரைக்கும் இருக்குங்க. கண்டிப்பா இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடை தவற விட்டுடாதீங்க. இன்னைக்கு நைட்லேருந்து, அதாவது மே 11 நைட்டு முழுக்க இருக்கு. யாரெல்லாம் முடியுதோ முடிஞ்சா பௌர்ணமி வெளிச்சத்தை கண்டிப்பா பாருங்க. முழு பௌர்ணமியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வைப்ரேஷனை நம்ம எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, எண்ணத்துக்கும் ரொம்ப நல்லது. இன்னொன்று முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சித்திரகுப்தன் வழிபாடு சித்ரா பௌர்ணமியில பண்றது ரொம்ப நல்ல விஷயங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புது கணக்கு தொடங்குவாங்க, புது தொழில் தொடங்குவாங்க. முடிஞ்சா நீங்க புது கணக்கு, ஒரு புது நோட் எடுத்துட்டு வரவு செலவு கணக்கு நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது உங்களுக்கு தொழில் விருத்தி நடக்கும்ன்றது ஐதீகம். பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க பண்ண வேண்டியது 2 அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏத்த முடியாதவங்க அட்லீஸ்ட் எண்ணெய் தீபம்னாச்சும் ஏத்த பாருங்க இந்த பௌர்ணமியில. அப்புறம் திருச்செந்தூர் போறவங்க கண்டிப்பா போங்க, ஆனா சேஃப்டியா போங்க, ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போறவங்களும் சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா திருத்தணி ஆளு, கண்டிப்பா நாளைக்கு திருத்தணியில தான் இருப்பேன். பௌர்ணமிலாம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா 5 வருஷமா பௌர்ணமிக்கு திருத்தணிக்கு போனதுனால மட்டுமே என் வாழ்க்கை மாறிச்சு. அதனால நம்ம ஐயன் முருகனை கெட்டியமா பிடிச்சிக்கோங்க. இந்த பௌர்ணமி வழிபாட்டை தவற விட்டுடாதீங்க. சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.